ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஐபி அட்ரஸஸோட கிளாஸஸ், அதோட ரேஞ்ச் என்ன அதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், வந்து கிளாஸ் போடணும். மொத்தம் வந்து 5 கிளாஸ் இருக்குது. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ. ஸ்டார்டிங் ஐபி அட்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி ending IP address, default subnet mask, total IP addresses. கிளாஸ் ஏயோட ஐபி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0.0.0.0 இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். 127.255.255 இப்படிதான் எண்ட் ஆகும். டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா 255.0.0.0. டோட்டல் ஐபி அட்ரஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் வந்து கிளாஸ் ஏவோட ஐபி அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா 255.0.0.0 அப்படின்னா ஃபஸ்ட்டு 8 பிட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ் நெட்வொர்க் பார்ட்டுக்கு வந்துடும். பேலன்ஸ் இருக்கிற 24 பிட் வந்து ஹோஸ்ட்டுக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஐபி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 24 பிட்டில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 256 இன்ட்டு ஃபஸ்ட்டு ஆக்டெட்டை நம்ம கன்சிடர் பண்ணல, நெட்வொர்க் கொடுத்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிற ஆக்டெட்டில் பார்த்தீங்கன்னா 3 இது இருக்கும். அந்த 3 ஆக்டெட்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் ஐபிஎஸ் கிடைக்கும். எதுக்கு 256 வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே நம்ம வந்து 0வையும் கன்சிடர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐபி அட்ரஸ் எடுத்துக்கோங்க, 192.168.1.0ன்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எண்ட் ஆகிறது வந்து எப்படி எண்ட் ஆகும், 192.168.1. இப்படி தான் எண்ட் ஆகும். அப்போது ஸ்டார்டிங் ஐபி வந்து 192.168.1.0ன்னு ஆகுது. எண்டிங் ஐபி 192.168.1.255. இன்பிட்வீன் எவ்வளோ ஐபி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 192.168.1.1ன்னு வரும். அதே மாதிரி 192.168.1.2 அப்படின்ட்டு வரும். அப்படியே 255 வரைக்கும் போனீங்கன்னா அப் டு 168.1.255. ஸோ அந்த 0வையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா டோட்டல் எவ்வளோ வந்ததுன்னா 256 ஐபி வருதா. ஸோ அந்த 0வையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபிஸ் இன் த கிளாஸ் ஏ. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 128.0.0.0ன்னு ஸ்டார்ட் ஆகும். 191.255.255.255 முடியும். இதுதான் டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்கு. டோட்டல் ஐபி அட்ரஸ் வந்து எவ்வளோன்னா 256 இன்ட்டு 256. இது எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் ஏக்கு நம்ம என்ன கால்குலேஷன் யூஸ் பண்ணோம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 16 பிட் வந்து
நெட்வொர்க் பார்ட் வந்துடும். பேலன்ஸ் 16 வந்து ஹோஸ்ட் பார்ட் வந்துடும். அப்போ ரெண்டு ஆக்டட் வந்து நெட்வொர்க்குக்கும் 2 ஆக்டட் வந்து ஹோஸ்ட் பார்ட்டுக்கும் எடுக்கிறோம். 2 ஆக்டட் 256 இன்ட்டு 456 தான் டோட்டல் ஐபி அட்ரஸிங்க. கிளாஸ் சி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 192.0.0.0 ஸ்டார்ட் ஆகும். எண்ட் ஆகிறோன்னு பார்த்தீங்கன்னா 223 ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு பேலன்ஸ் இது வந்து 8 ஆக்டட் மட்டும் இல்லை 8 பிட் மட்டும் உங்களுக்கு வந்து இதில் வரும், ஹோஸ்ட்டில் வரும். 24 பிட் வந்து நெட்வொர்க்கில் வரும். ஃபஸ்ட்டு 24 பிட் வந்து நெட்வொர்க் பார்ட்டுக்கு வந்துடும். 8 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் பார்ட். அப்போ இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னா 256 ஐபிஸ் தான் கிடைக்கும். ஏன்னா 3 ஆக்டட் வந்து அங்கேயே போயிடுச்சு உங்களுக்கு. 256 × 1 அவ்வளோதான். இந்த கிளாஸ் டி அண்ட் இ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, கிளாஸ் டி வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கிங்கில் வந்து ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரோட யூஸ் பண்ண முடியாது. அது வந்து அந்த ரவுட்டர் வந்து நிறைய ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த ஐபியை. ஸோ நம்ம மெயினாக நம்ம நெட்வொர்க்கிங் சிலபஸில் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது என்னென்னா ஏபிசி தான். இந்த டியும் இயும் வந்து நம்ம அது வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நம்ம படிக்கும்போது ஒரு டீப்பாக நம்ம ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட் வரும்போது அந்த டி அந்த இயோடைய யூஸ் வந்து நமக்கு தெரியும். அதோட ரேஞ்சு நம்ம இப்போ நம்ம பார்ப்போம். 224.0.0.0லேருந்து 239.255.255.25 வரைக்கும் வரும். இது ஆக்சுவலாக ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது. ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா இஏஜிஆர்பி இருக்குது, ஓஎஸ்பிஎஃப் இருக்குது, பிஜிபி இருக்குது. இந்த மாதிரி இது வந்து மெயினாக வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மல்டி காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி காஸ்டிங் வந்து என்னென்னா, இப்போ ப்ராட்காஸ்ட்னால் அவங்களுக்கு தெரியும், 1 to many அதான் ப்ராட்காஸ்டிங். மல்டி காஸ்டிங்னால் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு வந்து ஒரு டிவைசஸ்லேருந்து இன்னொரு டிவைசஸ்க்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பர்பஸுக்கு தான் இந்த ஐபி ரேஞ்ச் யூஸ் ஆகுது. நம்மளோட ப்ரைவேட் ஐபியாக இருக்கட்டும், பப்ளிக் ஐபியாக இருக்கட்டும், இந்த இது பார்க்க முடியாது உங்களுக்கு. ஸோ இயும் அதே மாதிரி தான் 240.0.0.0ல் ஆரம்பிச்சு இது வரைக்கும் வரும். ஸோ இந்த ரெண்டும் நம்ம மெயினாக வந்து இப்போதைக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஏன்னா இது நம்மளுடைய நெட்வொர்க்கிங் நம்ம பண்ண போகிறது கிடையாது. மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கிளாஸ் எதுனா ஏபிசி தான். இதுதான் அந்த ரேஞ்சு. இவ்வளோ ஐபி அட்ரஸ் நமக்கு இருக்கும். டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஐபி வேஸ்ட் பண்ணுவீங்க. சப்நெட்டிங் கான்செப்டை யூஸ் பண்ணி டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்கை மாற்றணும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறதுன்னா கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங்னு பேர். அதுக்கு பேர் தான் சிஐடிஆர்னு சொல்லுவாங்க. சிஐடிஆர் டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்கை நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங், சிஐடிஆர்னு சொல்லுவாங்க. சப்நெட்டிங் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டோட்டல் ஐபி அட்ரஸோடைய ஸ்டார்டிங் ரேஞ்சு எண்டிங் ரேஞ்சு. இதில் ப்ரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபின்னு 2 கான்செப்ட் இருக்குது.
பப்ளிக் ஐபி அப்படின்னு என்னன்னா, நமக்கு ரவுட்டபிள் ஐபி அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டர் இருக்குது, உங்கள் வீட்டில் உங்கள் லேப்டாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் லேப்டாப்புக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த லேப்டாப் வந்து எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னா, உங்களுடைய ஒயர்லெஸ் மோடம்லேயோ எங்கேயோ ஒய்ஃபைல போய் கனெக்ட் ஆகும், இல்லாட்டி லேண்ட் கேபிள் வச்சு மோடமில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த மோடம் வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கும்னா, உங்களுடைய ஐஎஸ்பி, அது வந்து பிஎஸ்என்எல்லாக இருக்கும், இல்லாட்டி ஏதாச்சும் ஏர்டெல்லாக இருக்கும், இல்லாட்டி எட்டிசெல்லாட்டாக இருக்கும். உங்களோட ஐஎஸ்பியோட ரவுட்டரில் போய் கனெக்ட் ஆகும். அது உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் போய் கனெக்ட் ஆகும், அது பார்க்க முடியாது உங்களால். ஸோ உங்கள் லேப்டாப்புக்கு உங்களுடைய ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்க்கணுன்னா, இப்போ என்னோடய லேப்டாப்புக்கு ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.101 வருது. இது வந்து ப்ரைவேட் ஐபி, இது வந்து ரவுட்டபிள் ஐபி கிடையாது, இது வந்து ப்ரைவேட் ஐபி. என்னுடைய பப்ளிக் ஐபி பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய பப்ளிக் ஐபி. இப்போ எதுக்கு இந்த ப்ரைவேட் பப்ளிக் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, மொத்தமாக நமக்கு எவ்வளோ ஐபி அட்ரஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஐபி அட்ரஸ் கிடைக்கும்? 256 × 256 × 256 × 256. எவ்வளோ ஐபி அட்ரஸ் கிடைக்கும்னா சம்திங் நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ் 4 பில்லியன் சம்திங். இவ்வளோ தான் நமக்கு டோட்டலாக ஐபி வெர்ஷன் 4ல் கிடைக்கக்கூடிய ஐபி. இது ரவுட்டபிளாக கொடுத்துட்டோம்னா எல்லா டிவைசஸ்க்கும் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஐபி தட்டுப்பாடு வந்துடும். ஸோ பப்ளிக் ஐபிக்கு வந்து ஒரு ரேஞ்ச் வச்சுருக்காங்க, ப்ரைவேட் ஐபிக்கு வந்து ஒரு ரேஞ்ச் வச்சுருக்காங்க. ப்ரைவேட் ஐபிங்கிறது வந்து இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான். இன்டர்னல் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, வேண்டாம் இப்போது இதே பார்ப்போமே. இப்போ 192.168.1.101 நானும் என்னோடய லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறேன். என்னோடய பக்கத்து வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இதே ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு கொலிஷனும் கிடையாது. ஏன்னா இது வந்து யூனிக் கிடையாது. இந்த ஐபி அட்ரஸ் வந்து ரிப்பீட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். என்னோடய பக்கத்து வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க, என்னோடய ஆஃபீஸ்லேயும் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் இந்த ப்ரைவேட் ஐபிங்கிற இந்த 0.0.0.0ங்கிற ஐபி அட்ரஸ் வந்து வேர்ல்டுலேயே வந்து ஒரே ஒரு டிவைஸஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு டிவைஸில் மட்டும்தான் இந்த ஐபியை நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். இது இன்னொரு இடத்துல கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து யூனிக், இது வந்து ரவுட்டபிள். ஆனால் ப்ரைவேட் ஐபிங்கிறது வந்து எங்கேனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ இடத்துலனாலும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லாஜிக் இருக்கிறனால தான் நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டில் நம்ம வந்து அந்த ஐபி தட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போவும் அந்த ஐபி வெர்ஷன் 4க்கு பயங்கர தட்டுப்பாடு வந்துருச்சு. ஏன்னா பப்ளிக் ஐபிக்கு நிறைய தட்டுப்பாடு வந்துச்சு. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஐபி வெர்ஷன் 6க்கு மூவ் ஆகிருக்கோம். ஐபி வெர்ஷன் 6 வந்து நம்ம ரொம்ப ஈஸி, இந்த மாதிரி சப்நெட்டிங்லாம் ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. அதோட ஐபி வந்து இப்போது ஐபி வெர்ஷன் 4ல் வந்து நம்ம எவ்வளோ பிட் யூஸ் பண்ணுறோன்னா 32 பிட் எடுக்கிறோம். ஐபி வெர்ஷன் 6ல் பார்த்தீங்கன்னா 128 பிட் எடுக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஐபிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். அதில் இந்த மாதிரி கிளாஸ் ஏ கிளாஸ் பின்ட்டு போக தேவையில்லை. ஏன்னா தட்டுப்பாடு வர்றதுக்கு வந்து எத்தனையோ கோடி டிவைசஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் வராது. உங்கள் வீட்டில் உள்ள ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸுக்கும் நீங்கள் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வரும். வாஷிங் மிஷினுக்கு கூட ஐபி அட்ரஸ் வச்சுக்கலாம், யூனிக் ஐபி அட்ரஸ் வச்சுக்கலாம். அந்த தட்டுப்பாடே இருக்காது. ஸோ
ஓகே, நம்ம இப்போ டோட்டலாக இதான் ஐபி அட்ரஸோட ஸ்டார்டிங் எண்டிங் ரேஞ்ச் பார்த்துட்டோம். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சியோடது. இதில் வந்து ப்ரைவேட் யூஸுக்குன்னு நமக்கு ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ஐபி அட்ரஸ் என்ன, எண்டிங் ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்க்கலாம். கிளாஸ் ஏல வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ், அதாவது இந்த மாதிரி நம்ம கம்பெனிலேயோ இல்லாட்டி வீட்டுக்குள்ளேயோ யூஸ் பண்ணுறதுக்கு. டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி டோட்டல் ஐபி அட்ரஸஸும் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ரேஞ்சை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் பப்ளிக்காக யூஸ் பண்ண முடியாது. இந்த ஐபி அட்ரஸ் இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக இருக்கீங்கன்னா, அந்த எண்டு டிவைஸ் கனெக்ட் ஆகிற ரவுட்டரில் நீங்கள் இந்த ஐபியை யூஸ் பண்ண முடியாது. இது வந்து இன்டர்னல் கம்யூனிகேஷன் மட்டும்தான் இந்த ப்ரைவேட் ஐபிஎஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டல். இந்த டோட்டலில் இந்த பர்டிகுலர் ரேஞ்சு, அதாவது அந்த 10லேருந்து அந்த ஸ்டார்ட் ஆகிறதும் 172.16 ஸ்டார்ட் ஆகிறதும் 192.168 இந்த ரேஞ்ச் மட்டும் நம்ம வந்து இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுதான் அந்த ப்ரைவேட் ஐபியோட இது உங்களுக்கு. ஸோ இந்த கான்செப்ட் கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இன்ஃபர்மேஷனுக்கு தான். இது நீங்கள் வந்து ஒரு 2-3 தடவை இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது இதாகும். ஒன்ஸ் நீங்கள் கான்ஃபிகரேஷன் அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டிங்கன்னா இது பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் நம்ம VLAN என்ன அந்த கான்செப்ட் பார்ப்போம்.